வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்மி உப்புல் கொலையாளியை தேடிய போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கந்தானை சம்பவம் தொடர்பிலும் 2 கைது. வாகன இறக்குமதிக்காக கோரப்படும் $200 மில்லியன் நிபந்தனை விதித்தால் விலை உயரும் என எச்சரிக்கை. செம்மணி புதைக்குழி விவகாரம், சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல், படையினரின் பிரசன்னம் அதிகரித்துள்ளதாகவும் தகவல். சிங்கமலை குளத்தில் மாயமான இளைஞன், தேடுதல் பணிகள் தீவிரம். பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதே ஒரே வழி, பிரித்தானியாவிடம் திட்டவட்டமாக கூறிய மெக்ரான். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டு செய்திகள். வாகன இறக்குமதிக்காக அரசாங்கம் முன்னதாகவே ஒதுக்கிய $200 மில்லியன் பயன்படுத்துவதற்கு நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த $200 மில்லியன் பயன்படுத்த நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்படுமானால் அது உள்ளூர் வாகன சந்தையில் பாரிய விலை உயர்வை ஏற்படுத்தும் என்று சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், සෙන්ට්‍රල් බැංක් එකත් ගවර්න්මන්ට් ඔෆිෂියල්ස් අත් කිව්වේ බිලියන 1ක වගේ ප්‍රමාණයක් අපිට වෙන් කරනවා කියලා. අතන මේ අවස්ථාවනකොට සෙන්ට්‍රල් බැංක් එකේ රිපෝට්ස් අනුව බිලියන 800ක පමණ ප්‍රමාණයක් US ඩොලර් මිලියන 800ක ප්‍රමාණයක් ණයවර ලිපි විවෘත වෙලා තියෙනවා. ඉතින් මේකේ යම් බලපෑමක් ඇති වෙන්න ඉඩකුත් තියෙනවා. ඒකම මේක රජයේ ප්‍රධානම ආදායම් මාර්ගය වෙලා තියෙනවා මේ වෙලාවට. ඉන්කම් එක ගන්න තියෙන ප්‍රධානම ක්‍රමයක් වෙලා තියෙනවා. ඒ අතර අපි රජයත් එක්ක සාකච්ඡා කරන්න බලාපොරොත්තු වෙනවා මේක කොහොමද ඉදිරි මාස 5-6 කාලයට මේ ඉතුරු සල්ලි කරනවද නැත්නම් වැඩිපුර අපිට ලබා දෙනවද කියලා අපි රජයෙන් අහන්න බලාපොරොත්තු වෙනවා. இறக்குமதிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஆரம்பத்தில் $1 பில்லியன் ஒதுக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் வாகன இறக்குமதிக்காக சுமார் $800 மில்லியன் மதிப்புள்ள வங்கி நாணய கடிதங்களை நிதி நிறுவனங்கள் திறந்துள்ளன. இந்த நிலையில் மீதமுள்ள $200 மில்லியன் திட்டமிட்டபடி இறக்குமதிக்கு கிடைக்குமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்தார். අනිවාර්යෙන් සීමාව පැනවුවොත් තියෙන වාහනවල මිල ගණන් ඉහළ යන්න. මොකද වාහනවල මිල ගණන් ඇත්තට නිර්ණය වෙන්නේ ඉල්ලුම හා සැපයුම මත. යම් ප්‍රමාණයකින් අපිට සැපයුම අඩාල වුණොත් එහා සමානව මිල ගණනුත් ඉහළ යාමට අවස්ථාවක් තියෙන්න පුළුවන්. සෙන්ට්‍රල් බැංකයෙන් තමයි කියලා තියෙන්නේ මිලියන 800 පැනලා තියෙනවා කියලා. මේ මිලියන 200ද ඊට පස්සේ තව අපිට තව මිලියන 500ක් හරි අපිට ලබා දෙනවද ඉම්පෝට් කරන්න කියන එක රජයේ තීරණයක්. ඒක අපිට තීරණය කරන්න පුළුවන් දෙයක් නෙමෙයි. මේ 800ක් වියදම් වෙලා තියෙනවා කියන එක අපිත් දැනගත්තේ සෙන්ට්‍රල් බැංක් ගමනගේ දාපු මේ මීඩියා රිලීස් එකත් එක්ක. ඉතින් අපි දැන් සාකච්ඡා කරන්න යනවා මේක ඉදිරියේදී මොකද්ද මේ අපේ ட்ரேட் එකට අපේ ව්‍යාපාර වලට වෙන්නේ කියලා. இதனிடையே வாகன இறக்குமதி குறித்த கவலைகளை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச நிராகரித்துள்ளார். எனினும் வாகன இறக்குமதிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வரம்பை நீக்குவது குறித்து எந்த கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை என அவர் தெரிவித்தார். යම්කිසි ආකාරයක සීමාවක්, ඒ කියන්නේ ඩොලර් මිලියන 1200ක සීමාව තුල තමයි මේ වාහන ආනයනය කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ සීමාව ඉක්මවා ගිහිල්ලත් නැහැ. එතකොට අපි ඒක ඊටාම ළඟ සුපරීක්ෂාකාරීත්වයක් යටතේ තමයි මේ වාහන ආනයනයේ ඉඩකඩ ලබා දෙමින් යන්නේ. අපි දන්නවා සමහර මාසවල මේක අඩු වෙනවා, සමහර මාසෙකින් ඒකෙන් රජයේ බදු ආදායමක් හිමි වෙනවා. මේ සියල්ල කළමනාකරණය කරගනිමින් තමයි යන්නේ. දැන් එහෙම කිසි ප්‍රශ්නයක් නැහැ. අපි බලාපොරොත්තු වන ඉලක්කයට බලාපොරොත්තු වන ආකාරයට ගමන් කරන්න පුළුවන් බව පේනවා. ඒකත් එක්ක මේක සම්බන්ධයක් නැහැ. පොරොත්තු වෙන කියන්නේ වාහන ගෙන්වන්න අපි මුදලක් වෙන් කරා රජේ. ඒ වෙන් කරපු මුදල මාස 5ක් ඇතුළත දැන් මිලියන 700ක ඇමරිකානු ඩොලර් මිලියන 700ක පමණ මුදලක් දැනට ණයවර ලිපි ඕපන් කරලා දැන් වියදම් කරලා තියෙන්නේ. එතකොට දැන් ඉස්සරහට මේ සීමාව ඉවර වෙනවනේ. නැත්නම් සීමාව දීර්ඝ කරන්න බලාපොරොත්තු වෙනවද නැත්නම් මේ දාපු සීමාවෙම ඉන්නවද මොකක් හරි රජයේ වැඩපිළිවෙලක් තියෙනවද මේ සීමාවට? දැනට ඒ සීමාව ඉවත් කිරීම සඳහා කිසිම සාකච්ඡාවක් නැහැ. සීමාවේ රැඳී සිටින තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. අනිත් එක මාස් ඔය ඉලක්කම පිළිබඳ මට කියන්නට බෑ.
මාස 5කට මෙච්චරයි ඊළඟ මාස 7 මෙච්චරයි කියලා ගණන් හදන්න බෑ මේ වාහන ආනයනයේදී. අපි දන්නවා සමහර මාසවල මේක අඩු වැඩි වෙනවා. ඒ පිළිබඳව ගණන් හැදීමක් එක්ක තමයි ගමන් කරමින් ඉන්නේ. දැන් කිසි ප්‍රශ්නයක් නැතුව ඉදිරියට යන බවට කියන්න පුළුවන්. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 14வது நாளாகவும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கமைய நேற்று வரை 56 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 50 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் செம்மணி விடயம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த குறித்த மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினரான கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் மர்ம வாகனம் செம்மணியை நோட்டமிடுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன. அந்த செய்திகள் முற்றுமுழுதாக உண்மை. அந்த மர்ம வாகனமானது எனது வீட்டு அருகாமையிலும் வந்திருந்தது. வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதே இதன் நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது. என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததற்கு மிக பிரதான காரணம் வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதும், இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் 95லிருந்து 2000 வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை. அவ்வாறான நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது. குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த பொன்னம்பலம் சந்தியில் இருக்கின்ற, அதாவது 98ஆம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே 15வது புதகுழியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் பொன்னம்பலம் சந்திக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றில் இருந்து அந்த அகழ்வு இடம்பெற்றது. அதற்கு பின்னால் இப்பொழுதும் இராணுவ முகாம் இருக்கின்றது. அந்த தனியார் காணியில் இருக்கின்ற அந்த இராணுவ முகாமுக்குத்தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன். அதனை விட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் வளமைக்கு மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது வழக்கு தொடர்பான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த நான் விரும்புகிறார்கள். எனவே நான் வசிக்கின்ற காணி என்பது ஒரு ஒழுங்கை என்னுடைய காணியில் வந்தில் தான் முடிவடைகின்றது. அவ்வாறு ஒரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. குறித்த வாகனம் வந்திருந்து அதோட இன்னொரு வாகனம் வந்திருந்து அது ஒரு கண்ணால் கண்ட என்னுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பொதுமகன் எனக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் நானும் அதே இடத்துல வசிக்கிறேன். ஆகவே தான் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு இவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன். மக்களும் உறுதியாக தங்களது சாட்சியங்களை தருகின்றார்கள். அப்பொழுது வழங்காத பல உண்மைகள் வெளிவருகின்றன. அந்த உண்மைகள் தொடர்ந்து நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அதனை சமர்ப்பித்து தொடர்ந்து இந்த வழக்குக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். அதுக்கான அனைத்து செயற்பாடும் நான் செய்வேன். அத்தோடு செம்மணியில் எதிர்பாராத மர்மங்கள் புதைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஷ் தெரிவித்துள்ளார். இந்த சிந்துபாத்தி மாயனத்திலே ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதைகுழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது. அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்திலே ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள், இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இறுதி கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும்
இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம். இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல, இது ஒரு அடையாள். இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அவையும் கிளறப்பட வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம். ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம். உண்மையை சொல்லப்போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால் தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறது. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், අධිකරණ කටයුතුවලට සහය දෙනවා රජය. අපරාධ පරීක්ෂා දෙපාර්තමේන්තුව පොලිසිය ඇතුළු මේ විමර්ශකයන් මෙහෙවන්නේ ඒ වෙනුවෙන්. ඉතින් අධිකරණයේ අවශ්‍යතාවය පරිදි ඒකට අදාළ කරන பரீட்சண கட்டயத்து ராஜ்ய மகிழ்ச்சி துக்கரும். குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீசார் உள்ளிட்ட விசாரணையாளர்கள் அதற்காகவே செயற்பட்டு வருகின்றனர். நீதிமன்ற தேவைக்கு அமைய அதற்குரிய விசாரணைகள் அரசாங்கத்தினூடாக முன்னெடுக்கப்படும். நீதவான், போலீசார், அகழ்வுடன் தொடர்புடைய நிபுணர் குழுவினர் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான அறிக்கைகளை நீதிமன்றில் முன்வைப்பர். அதற்கான நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அதன் பெறுபேறுகள் என்னவென்று பார்ப்போம் என அவர் தெரிவித்தார். குற்றம் நடந்தது என்ன? ராகம பட்டுவத்த பகுதியில் ஆர்மி உப்புல் எனும் நபரை கடந்த 3ஆம் திகதி இரவு சுட்டுக் கொலை செய்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுபவரான ஆர்மி உப்புல் தமது வீட்டுக்கு அருகில் இருந்தபோது முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தனர். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருந்தார். முன்னாள் ராணுவ சிப்பாயான ஆர்மி உப்புல் கணேமுள்ள சஞ்சீவ எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியுடன் நெருங்கிய பழகியவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கொலையாளர்களை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் சந்தேக நபர்களிடம் இருந்த 9 கிலோ 220 கிராம் ஹெரோயின், 67 கிலோ 520 கிராம் கேரள கஞ்சா, 2 சப்மெஷின் ரக துப்பாக்கிகள், 9 மில்லிமீட்டர் அளவான 10 தோட்டாக்கள், ஒரு வாள், விமானப்படை சீருடைகள், 4 கையடக்க தொலைபேசிகள், ஒரு மடிக்கணினி மற்றும் 4 தராசுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பொரணை லெஸ்லி ரணகல மாவட்ட பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு இடையேயான தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கந்தானை பொதுச்சந்தைக்கு அருகில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட மற்றொருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து கந்தானை ரூபமுள்ள சந்தை மற்றும் கந்தானை நகரில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 3ஆம் திகதி கந்தானை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவர் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக கந்தானை பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 26 வயதான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹெட்டன் சிங்கமலை குளத்தில் தவறி விழுந்த 17 வயது இளைஞன் காணாமல் போயுள்ளதாக ஹெட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். 6 நண்பர்களுடன் புகைப்படம் பிடிக்க சென்ற போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொட்டகலை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் சாதாரண தரம் கற்று பரீட்சை பெறுபேருக்காக காத்திருந்த இளைஞனே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இளைஞர் உள்ளிட்ட 6 பேர் நேற்று மாலை குறித்த ஆற்றுப்பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போதே குறித்த இளைஞன் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய குறித்த இடத்திற்கு சென்ற போலீசார் மாயமான இளைஞரை தேடும் பணியினை முன்னெடுத்த போதும் பின்னர் தேட முடியாத நிலையில் இன்று காலை முதல் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். பெற்றோர் வெளிநாட்டில் பணிபுரிவதுடன் ஹெட்டன் பிரதேசத்தில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்து குறித்த இளைஞன் கல்வி கற்று வருவதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். மத்திய கிழக்கில் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதுதான் அமைதியை கட்டியெழுப்புவதற்கான ஒரே வழி என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு விஜயம் செய்துள்ள மேக்ரோன் இங்கிலாந்து பாராளுமன்ற அவையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது உலகளாவிய மோதல்கள் குறித்து பேசிய மேக்ரோன் இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சர்வதேச ஒழுங்கை யுக்ரைன் தொடர்ந்து பாதுகாப்பார்கள் எனவும் ஒருபோதும் யுக்ரைனை நாம் கைவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் கால்வாயை கடக்கும் சிறிய படகுகள் தொடர்பாக உரையாற்றிய மேக்ரோன் சட்டவிரோத நுழைவுகளை தடுப்பது இரண்டு நாடுகளின் பொறுப்பு எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹமாஸுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல், செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களாக செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செங்கடலில் பயணித்த கிரீஸ் நாடு நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். சிறிய வகை படகுகளில் வந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சரக்கு கப்பல் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். மேலும் ட்ரோன்களை கொண்டு சரக்கு கப்பல் மீது குண்டுகளை வீசியுள்ளனர். இந்த தாக்குதலில் சரக்கு கப்பலில் பயணித்த 3 மாலுமிகள் உயிரிழந்துள்ளனர். முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் செங்கடலில் பயணித்த சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் மிலான் பெர்காமோ விமான நிலையத்தில் விமானத்தின் என்ஜினுக்குள் சிக்கி 35 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் இதன் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியின் மிலான் பெர்காமோ விமான நிலையத்தில் நேற்று வொலாடியா நிறுவனத்தின் ஏர்பஸ் A319 என்ற விமானம் ஸ்பெயினின் அஸ்டோரியாஸுக்கு செல்ல ஓடுதளத்தில் தயாராக இருந்தது. அப்போது விமானம் அருகே ஓடிக்கொண்டிருந்த நபர் விமானத்தின் என்ஜினுக்குள் உள்ளிழுக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். அந்த நபர் 35 வயதுடையவர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் விமானத்தின் என்ஜினால் அவர் உள்ளிழுக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பின்னர் உயிரிழந்தது பயணியோ விமான ஊழியரோ அல்ல. 154 பயணிகளும் 6 பணியாளர்களும் விமானத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என வொலாடியா விமான நிறுவனம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள
டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி விகி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.